Hi friends, welcome to my channel. In this very first video, we are diving into the foundation of artificial intelligence and machine learning, the type of data. ஸோ பிஃபோர் நம்ம ஒரு மெஷினுக்கு ஒரு டேட்டாவை பற்றி டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேட்டாவை இது லேர்ன் பண்ணிக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அந்த டேட்டாஸ் எல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுது, எப்படி அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவாக இருந்துச்சுன்னா அது எப்படி நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ ஒரு மாடல் வந்து எப்படி ஒரு ஸோ அதுக்கு புரியறது எல்லாமே நம்பர்ஸ் தான். ஸோ எப்படி இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம நம்பர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர் ஸ்டார்டிங் யுவர் ஏஎம்எல் ஜர்னி, யூ ஆர் இன் அ ரைட் பிளேஸ். So don't forget to like, subscribe, and let's get started here. Mm, so we have seven type of datas. The first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா categorical data அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பனானாவை எடுத்துக்கலாம் நம்ம. இஃப் ஐ ஆஸ்க் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ரூட், யூ மைட் சே பனானான்னு சொல்லுவீங்க, ஆப்பிள்னு சொல்லுவீங்க, இல்லை மேங்கோன்னு சொல்லுவீங்க. இட்ஸ் நாட் அ நம்பர், these are all categories we call them. So these are all called the categorical data. So categorical data அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை வச்சு நம்ம வந்து ஸோ டாக் ப்ளஸ் கேட் வி காண்ட் ஆட், இதனால் நம்ம பண்ண முடியுமா? டாகையும் கேட்டையும் ஆட் பண்ண முடியுமா? ஸோ வி கேன் சே வி காண்ட் சே ரெட் இஸ் பிக்கர் தென் ப்ளூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வி காண்ட் சே மும்பை இஸ் கிரேட்டர் தென் டெல்லி. ஸோ தே ஆர் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட், நாட் மோர் ஆர் லெஸ். வி கேன் டூ how many peoples live in each city, so how many customers are male or female. So we use categorical data to group and compare. அது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். அதை வச்சு நம்ம கால்குலேட்டோ ஷார்ட்டிங்கோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேட்டகரிக்கல் டேட்டான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செகண்ட் டைப் ஆஃப் டேட்டா வி கால் இட் அஸ் அ ஆர்டினல் டேட்டா. ஸோ நவ் லுக் அட் திஸ் தெர்மோமீட்டர். ஸோ தெர்மோமீட்டர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அது கோல்டு, வார்மு, ஹாட் அப்படிங்கிற இது வந்து ஷோ பண்ணும். அது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டராக மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஹாட் இஸ் மோர் தென் வார்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேட்டிங் நம்ம வந்து ஒரு யூடியூப் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, புவர், ஆவரேஜ், குட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டராக தான் நம்ம அந்த டேட்டாஸ் இருந்துச்சு, அந்த கேட்டகரிஸ் வந்து ஒரு ஆர்டராக இருந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் அ ஆர்டினல் டேட்டா. ஒரு சைஸ் எடுத்துட்டோம்னா ஸ்மால் இருக்கும், மீடியம் இருக்கும், லார்ஜ் இருக்கும். இட் ஹேஸ் சம் கிளியர் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டராக இருந்துச்சு, ஒரு கேட்டகரிஸாக இருக்குது, அது வந்து இந்த கேட்டகரிஸ் வந்து ஒரு ஆர்டரில் மெயின்டைன் ஆனோம் அப்படின்னா ஆர்டினல் டேட்டான்னு சொல்லுவோம். அந்த கேட்டகரிஸை வந்து அது வந்து ஒரு ஒரு ஆர்டராகவே இருக்காது. தட் data we call it as a categorical data. Ordinal data, it follows some clear orders. So this ordered labels we call it as a ordinal data. So இது ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் சீரியஸ் டேட்டா அப்படின்னா பார்க்கலாம். ஸோ சப்போஸ் யூ ஆர் டேக்கிங் அ கிளாக் எடுத்துக்கலாம். லுக் அட் கிளாக் ஆர் கேலண்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் சீரியஸ் டேட்டா. இப்போ வந்து டெம்பரேச்சர் பார்க்குறோம், மத்தியானம் ஒரு வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு த டைம் உங்களோட வெதர் கண்டிஷன், உங்களோட டெம்பரேச்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பர் வீக்குக்கு நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் கால் தி டைம் சீரியஸ் டேட்டா. ஸோ ஒரு டைம் பேஸ் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் மாறுச்சு அப்படின்னா we call it as a time series data. So numbers that change over time we call it as a time series data. So heart rate, rainfall, so website traffics, these are all the example of the time series data. So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். ஸோ ஆர்டினல் கேட்டகரிக்கல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா, டைம் சீரியஸ் டேட்டா. ஸோ 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபோர்த் டைப் ஆஃப் டேட்டா வி கால் இட் அஸ் அ டெக்ஸ்ட் டேட்டா. சப்போஸ் உங்களோட லஞ்சோட ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், ஸோ த ஃபுட் வாஸ் டெலிஷியஸ், இட்ஸ் டூ ஸ்பைசி ஃபார் மீ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபுல் சென்டென்ஸாக சொல்லுவோம். இட்ஸ் நாட் அ நம்பர்ஸ் ஆர் கேட்டகரிஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சென்டென்ஸாக சொன்னோம் அப்படின்னா திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வி கால் இட் அஸ் அ டெக்ஸ்ட் டேட்டான்னு சொல்லுவோம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டு, சென்டென்ஸு, மெசேஜஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட்ஸ்லேருந்து வர்றது, ஒரு ரிவ்யூஸ் பண்ணுறது, இமெயிலேருந்து வர்றது, இது எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ்.
ஸோ அப்படிங்கிறது வந்து என்னன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா வி கால் இட் அஸ் அ டெக்ஸ்ட் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் டேட்டா அப்படின்னா ஒரு டாகோட இமேஜ் இருக்கு. ஸோ பட் கம்ப்யூட்டர் அது என்னவா ஒரு எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு பிக்சலாக தான் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் அ லாட் ஆஃப் கலர்டு பிக்சல் நம்பர்ஸ் டு அ நம்பர். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ இமேஜ்னு சொல்லுவோம். ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா we call it as a image data. Image dataனா உங்களுக்கு என்னன்னு தெரியுதோ ஒரு ஒரு ஃபோட்டோ இருக்கு that kind of data we call it as a image data. ஸோ ஆடியோ டேட்டா அப்படின்னா நம்ம ஒரு கேட்கறது எல்லாமே வந்து ஒரு ஹியர் பண்ணி நம்ம ஒரு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேட்கறது எல்லாமே மெஷின் யூஸ். ஸோ யுவர் இயர் அண்டர்ஸ்டாண்ட் இட் பட் ஹவு டஸ் அ மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் சவுண்ட் திஸ் டைப் ஆஃப் டேட்டா வி கால் இட் அஸ் அ ஆடியோ டேட்டா. So let's see the example afterwards. So the next numerical data அப்படின்னா we call it as a ஒரு number. So ஒரு ப்ரைஸாக இருக்கலாம், ஒரு புக்கோட ப்ரைஸ், ask a price of a book, we call it as a numerical data. It's a pure number. All of you might know this. So height, weight, marks, salary. So these are all the numbers. We call it as a numerical data. So far நம்ம என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆர்டினல் டேட்டா என்ன, கேட்டகரிக்கல் டேட்டாஸ், டைம் சீரியஸ் டேட்டா, டெக்ஸ்ட் டேட்டா, இமேஜ் டேட்டா, ஆடியோ டேட்டா. ஸோ நியூமரிக்கல் டேட்டாஸ்னால் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஒரு மெஷின் லேர்னிங்கில் நம்ம ஒரு மாடல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடல் வந்து எல்லாமே நம்பர்ஸாக அந்த டேட்டாஸ் வந்து எல்லாமே நம்பர்ஸாக மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு டெக்ஸ்ட்னா என்னன்னு புரியாது, ஒரு வேர்டுனா என்னன்னு அதுக்கு ஹாய் ஹலோ அப்படிங்கிறதுலாம் அதுக்கு தெரியாது ஒரு மாடலுக்கு. ஸோ எப்படி அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் டேட்டா ஆர் இமேஜ் டேட்டா அதெல்லாமே நம்பர்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ ஸோ எல்லாமே வருது. நியூமரிக்கல் டேட்டானா இந்த மாடல் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் 499 அப்படிங்கிறது நியூமரிக்கல் டேட்டாஸ் தெரியும். ஸோ இஃப் இட் இஸ் அ ஆடியோ டேட்டா, நமக்கு ஆடியோ டேட்டா, இமேஜ் டேட்டா, டெக்ஸ்ட் டேட்டாஸ், இந்த மாதிரி டைம் சீரியஸ் டேட்டா, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கல் டேட்டாஸ்லாம் அந்த பர்டிகுலர் மாடலுக்கு புரியாது. வி ஹாவ் டு கன்வெர்ட் தட் டெக்ஸ்ட் டேட்டா இன்டு அ நம்பர், ஆர்டினல் டேட்டா இன்டு அ நம்பராக மாற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாடல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வில் சி வாட் இஸ் அ மாடல். ஸோ மாடல் இஸ் லைக் ஒரு ஒரு ஸ்மார்ட் பிரெயின் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு குழந்தை ஒரு இப்போதான் பிறக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாமே தெரியுமா? ஸோ வி ஹாவ் டு ட்ரெயின் தெம். ஸோ ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் தான் அதுக்கு என்ன தண்ணின்னா என்ன, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ ஒரு டேட்டா ஒரு ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் மேக் டெசிஷன் தட் இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஸோ டேக் இட் அஸ் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு தோசை சுடணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிஃபோர் நம்மளுக்கு தோசையே சுட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், யூடியூப்ஸில் ஒரு 100 வீடியோஸ் நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் சர்ச்சிங் சம் 1 or 2 வீடியோஸ் ஒரு 100 வீடியோஸ் நம்ம வாட்ச் பண்ணுறோம். வாட்ச் பண்ணிட்டு எப்படி நம்ம தோசை சுடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் லேர்னிங், ஸோ இந்த ட்ரைனிங் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோஸை பார்க்குறோம், தட் இஸ் கால் தி ட்ரைனிங் டேட்டா. ஸோ நம்மளுக்கு இப்போ தோசை சுட தெரியுது, ஸோ தட் இஸ் அ மாடல். ஆஃப்டர் லேர்னிங் த செஃப்ஸ் மேக் அ தோசா வித்தவுட் வாட்சிங் அகைன். அவங்க வாட்ச் பண்ணாமே அவங்களுக்கு தோசை சுடுது, தட் இஸ் அ மாடல். ஸோ உங்களுக்கு தோசையே சுட்டு உங்களுக்கு தோசையாக வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் அவுட்புட். ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள். த செஃப் இஸ் அ மாடல், வீடியோ we are watching is a training data, the dosa is a output or prediction. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த மாடல் இன் ஏஎம்எல். ஸோ அது எப்படி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு இமேஜ், ஆடியோ டேட்டாவை நம்பர்ஸாக ஃபீட் பண்ணுறது மாடலுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவை எப்படி நம்பர்ஸாக மாற்றுறது? ஸோ ஐ லவ் ஏஐ. ஸோ ஒவ்வொரு வேர்டும் ஐ லவ் ஏஐ அப்படிங்கிறத அந்த வேர்டை வந்து மாடல்னால் புரிஞ்சுக்க தெரியாது, டெக்ஸ்ட்டை வந்து அந்த மாடலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ஸோ எப்படி நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒன் ஹாட் என்கோடிங், ஸோ வேர்ட் எம்படிங், ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் டேட்டாவை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் சி சம்திங் லைக் அந்த ஐ லவ் ஏஐயை வந்து ஒரு நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி, ஸோ எலாபரேட்டாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு மட்டும், என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு இமேஜ் டேட்டாவை எப்படி நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ இமேஜ்னாவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு கிரிட் ஆஃப் பிக்சல்ஸாக தான் இருக்கும். ஒவ்வொரு இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் கிரே ஸ்கேல் இமேஜஸ், கலர் இமேஜ். கிரே ஸ்கேல் இமேஜஸ்ன்னு என்ன? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ்லாம் இருக்கும்ல, தட் இஸ் கால் தி கிரே ஸ்கேல் இமேஜஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கிரே ஸ்கேல் இமேஜஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ
ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த காலத்துல நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் இமேஜஸா பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்ல இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பிக்சல் நான் சொல்லுவோம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, 28 ரோஸ் அண்ட் 28 காலம்ஸ் இருக்கும். ஒரு ஒரு ஃபோட்டோஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த 2D இது வி கால் இட் அஸ் அ 2D இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரே ஸ்கேல் இஸ் அ 2D இமேஜஸ். ஸோ 2D அரே. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, 28 ரோஸ் அண்ட் 28 காலம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிக்சலா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 0 அப்படின்னா பிளாக் கலர், 255 அப்படின்னா ஒயிட் கலர். ஸோ கிரே ஸ்கேல் அப்படின்னா, இந்த நடுவுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஒரு அ அ கிரே கலர்ல அண்ட் கிரேவா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸா உங்களுக்கு வருது. ஸோ வி கால் இட் அஸ் கிரே ஸ்கேல் இமேஜஸ். கலர் இமேஜஸ் அப்படின்னா என்ன? சிமிலர் டு தட் ஆஃப் அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா நம்ம இப்போ யூஸ் பண்றது எல்லாமே கலர் இமேஜஸ். ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, ஈச் பிக்சர் ஹேஸ் 3 கலர்ஸ் ரெட், கிரீன், ப்ளூ. ஸோ திஸ் மிக்ஸ் ஆஃப் 3 கலர்ஸ் வி கால் இட் அஸ் ஸோ வி கால் இட் அஸ் 2D இமேஜஸ் 2D அரே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, வி கால் இட் அஸ் அ பிளாக் அண்ட் ஒயிட். 3D இமேஜஸ் அப்படின்னா 3D அரே அப்படின்னா, ஸோ ரெட், கிரீன், ப்ளூ. ஸோ இங்கே 255 00 அப்படின்னா பியூர் ரெட் கலர்ல வரும். ஸோ 255 அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கலர் வரும். ஸோ ஹைட் வித் the 3. ஸோ this we call it as a 3D array. ஸோ இப்போ ஒரு இமேஜை எப்படி நம்பராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த பிக்சலில் அதுவே ஒரு நம்பராக கன்சிடர் பண்ணி அந்த பிக்சல் மூலிமா உங்களுக்கு ஒரு நம்பர்ஸாக கன்சிடர் பண்ணும். ஸோ ஒரு ஆடியோ வந்து எப்படி நம்பர்ஸை ஒரு வேவ் ஃபார்மாக எடுத்துக்கோ. ஆடியோ வந்து ஒரு வேவ் ஃபார்ம், லாங் லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஓவர் டைம். ஸோ அது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் அல்காரிதம்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அதுவே ஆடியோ டேட்டாவை அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு கன்வெர்ட் தட் ஆடியோ டேட்டா இன்டூ நம்பர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு கேட்டகரிக்கல் டேட்டாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பனானாஸ், ஆப்பிள் அப்படிங்கிற கேட்டகரி இருந்துச்சுன்னா, ஒரு ஆப்பிளுக்கு நான் 0ன்னு ஒரு நம்பர் அசைன் பண்ணிடுவேன். பனானாக்கு 1ன்னு அசைன் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறது, ஒன் ஹாட் என்கோடிங் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த மாடல் எப்படி பார்க்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி 0 1 0 0னா ஆப்பிள், 1னா பனானா அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம் இந்த என்கோடிங் மூலிமா. ஸோ அதனால் இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பனானா ஆர் ஆப்பிள் ஆர் சம்திங், பட் இது வந்து ஒரு பனானா அப்படிங்கிறது அதுக்கு புரியாது. நம்ம வி ஹாவ் டு கன்வெர்ட் திஸ் இன்டு அ நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆர்டினல் டேட்டா அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு ஆர்டர்டாக இருக்கும். அதுவும் கேட்டகரிஸ் தான், பட் ஆர்டர்டாக இருக்கும். ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆர்டர்டாக நம்ம ஒரு நம்பர் கொடுக்கணும். 0 1 2 அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நம்பர் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அது நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டைம் சீரியஸ்க்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆருக்கும் அந்த நம்பர்ஸ் ஒவ்வொரு டைம் எப்படி மாறுது அப்படிங்கிறத இந்த மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்பர்ஸ் அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நியூமரிக்கல் டேட்டாஸ் யூ ஆல்ரெடி நோ, இட்ஸ் ஆல்ரெடி அ நம்பர். ஸோ 30. ஸோ நோ நீட் ஆஃப் சேஞ்ச், எதுவும் மாற்ற தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வி லுக் இன் டு த so we have seen the 7 different type of datas. We have seen the numerical, categorical, ordinal, text, images, audio, time அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், ஆப்பிள், டெம்பரேச்சர், ஆர்டினல், ஹாட், மீடியம், கோல்டு. ஸோ டெக்ஸ்ட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், இமேஜஸ்னால் ஃபோட்டோ ஆஃப் த டாக், அந்த மாதிரி ஏதோ ஒரு இமேஜ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோ தான் ஹாய் ஹலோ அப்படி அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இட்ஸ் ஆடியோ. ஸோ டைம்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் எவ்ரி ஆர் சம்திங். ஸோ இதுக்கு என்னென்ன அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நியூமரிக்கல் டேட்டாஸ்னால் லீனியர் ரிக்ரெஷன்ஸ், டெசிஷன் ட்ரீ, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேட்டகரிக்கல்னால் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்க்கும். ஸோ இமேஜஸ்னால் CNN, கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆடியோனா இந்த டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டைம் சீரியஸ்னால் LSTM அண்ட் ட்ராப்லெட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ சே ஐ லவ் AI, ஸோ வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் திஸ்? It's obviously it's a text data. So now your phone unlock using your faces. What type of data is this? Please comment it below. So if you have any doubts or queries, comment it below. So thank you everyone.